அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு பெண்களுக்கெல்லாம் தேவையான மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. அதிலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த ஒரு பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்ண தோஷம் நீங்குவதற்கு நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு அல்லது பரிகாரம். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் மீட்டு நம் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு எளிய வழிபாடு. தங்க நகைகள் நம்மிடம் சேருவதற்காகவும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இதை செய்யலாம். சொர்ண தோஷம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்க நகை வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களால அதை வாங்க முடியாது. ஏகப்பட்ட தடைகள் அதற்கு வரும். அதற்காக சேர்த்து வைத்த பணம் வேற ஒரு செலவுக்கு அது செலவாயிடும். அப்படியே அவங்க சீட்டு போட்டு நகை வாங்கிட்டு வந்தாலும் அதை ஒன்று அவங்க அடமானத்தில் வச்சிடுவாங்க, அல்லது நகை விற்கிற அளவுக்கு சில ஏதாவது ஒரு சூழல் வரும், அல்லது நகை தொலைந்து போய்விடும். அவர்களால் அவங்களுக்கு அதை போட்டு அழகு பார்க்கவே முடியாது. தங்கம் அப்படிங்கிறதே சேரவே சேராது அவர்களிடம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்ண தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தோஷங்களிலேயே நிறைய தோஷம் இருக்குது. அன்ன தோஷம் இருக்குது, தேக தோஷம், அதாவது தேக தரித்திரம் அப்படின்னு இருக்குது. ஒரு 10 நாள் சேர்ந்த மாதிரி கூட அவங்க உடம்பு நல்லா இருக்காது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வெறும் டாக்டர் பார்க்குறது, வீட்டுக்கு வர்றது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, இப்படியே தான் அவங்க இருப்பாங்க. அது மாதிரி அன்னதோஷம் அப்படிங்கிறது ஒரு ஆசைப்பட்ட பொருளை கூட அவங்களால சாப்பிட முடியாது. பணம் இருந்தால் கூட உடலில் 108 நோய்கள் இருக்கும். அல்லது அவங்க சாப்பாடு வறுமை காரணமாக அவங்களால எந்தவித சுவையான உணவையும் சுவைக்க முடியாது. ஸோ அன்னதோஷத்துலேயும் நிறைய வகைகள் இருக்குது. இது சொர்ண தோஷம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தாயார் அவங்களிடம் சேரவே மாட்டாங்க. அது அவங்க வீடு இருக்கக்கூடிய சூழலையும் பொறுத்தது. ஒருத்தவங்க வீடை எப்படி வச்சுருக்கிறாங்க, சுத்தமாக வச்சுருக்கிறாங்களா, வீட்டில் அவங்க எப்படி மற்றவங்க கிட்ட பழகிறாங்க, வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அல்லது வீடும் குப்பையும் குளமுமா எப்போதும் அழுது வடிஞ்ச முகத்தோடு இருக்கிறார்களா, பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறாங்களா, இல்லை அவங்க எப்படி தங்களை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் வாங்கக்கூடிய நகைகள் இப்போ யாரோ ஒருத்தவங்க அகால மரணம் அடைகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க நகையெல்லாம் போட்டுட்ருக்கிறாங்கன்னா அந்த நகையெல்லாம் இன்னொருத்தவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அந்த வீட்டு நபராக இருந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதை நகை கடையில் போட்டுடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதையே ரீபாலிஷ் பண்ணி புது நகையாக சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம போய் அந்த நகையை வாங்கிட்டு வரும்பொழுது அதனுடைய தோஷம் நமக்கும் தாக்கும். இப்போ நகையை உருக்கிட்டு புது நகை செய்கிறது ஒரு விதம், நகையை அப்படியே பாலிஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விற்பனைக்கு கொண்டு வர்றது வேறொரு ரகம். நமக்கு எந்த நகை எப்படி வருது, அதோட ஆதி அந்தம்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஷோரூமுக்கு போகிறோமா, அங்கே நகையை காமிக்கிறாங்களா, அதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ நம்ம அதை எடுத்துகிட்டு வர போகிறோம். அதே போல் சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் மனம் நொந்து ஒரு நகையை விற்பாங்க. ஐயோ நகையை என்னை விட்டு போறியேன்னு அழுது வடிஞ்சிட்டு விற்பாங்க. அப்படி ஒரு நகையை நாம் வாங்கும் பொழுது அவர்களுடைய துரதிர்ஷ்டம் நம்மையும் துரத்தும். இதெல்லாம் உண்மை. சில பேர் சொல்லலாம், இதெல்லாம் சும்மா கதைங்க, எந்த காலத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இது எல்லாமே உண்மையில் நடைமுறையில் நடக்கக்கூடியது தான். ஸோ இப்படிப்பட்ட நகையை நாம் வாங்கும்போதும் அதன் மூலமாகவும் சொர்ணதோஷம் நமக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் சொர்ணதோஷம் உள்ளவர்களுக்கு உடலில் சில அறிகுறிகளும் இருக்கும். அதிக கோபம் வருவது, மூட்டுகளில் வீக்கம், நரம்பு தொடர்பான பிரச்சனை, இதெல்லாமும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த தங்க நகை சேராதவங்க கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. லக்ஷ்மியோட ஆசிர்வாதமும் சுக்கிரனோட அருளும் குரு பகவானோட அருளும் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒருத்தவங்க கிட்ட சொர்ணம் தங்கம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கான ஒரு எளிய வழிமுறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு வழிபாட்டை வியாழக்கிழமையில் நீங்கள் செய்யணுங்க. வளர்பிறை வியாழனா தேய்பிறை வியாழனா நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். வியாழக்கிழமை அன்னைக்கு 3 குருஹோரை நேரங்கள் வருது.
காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9. வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஆணோ அல்லது பெண்ணோ யாராவது ஒருத்தவங்க செய்யலாம். இப்போ ஒரு வாரம் உங்கள் கணவர் செய்கிறாருன்னா அடுத்த வாரம் நீங்கள் செய்யலாம். ஸோ தொடர்ந்து எந்த வியாழக்கிழமையெல்லாம் உங்களால் முடியுதோ அந்த வியாழக்கிழமை நீங்கள் இதை செய்யுங்க. செய்யறதுக்கு முன்பு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் இருக்கணும். அதே போல் அசைவம் சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துடணும். வியாழக்கிழமை மட்டும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கூட அசைவம் சாப்பிடலாமான்னு சில பேர் கேட்பாங்க. அன்றைய தினம் நீங்கள் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. செய்கிறவங்க மட்டும் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்தால் போதுமானது. சரிங்களா? நம்பிக்கை இருப்பவர்கள் நீங்கள் இதை தாராளமாக நாளைக்கே கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இதற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன பொடி. இது மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். ஏற்கனவே நம்முடைய சேனலில் குண்டு மஞ்சள் பயன்படுத்தி நம்ம அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை எப்படி மீட்கிறதுன்னு ஒரு வழிபாட்டு முறையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இது அதை விட மிக எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சந்தன பொடி மட்டும் இருந்தால் போதும். சுத்தமான சந்தன பொடி எங்கே கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கலாம். அப்படி இல்லைங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னா இந்த அபிஷேக பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் சந்தன பவுடர் இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் சந்தன வில்லைகள் இதை மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், அதை நீங்கள் ஒரு வியாழக்கிழமை வாரம் செய்யணும் அப்படிங்கிறதால ஒவ்வொரு வியாழனும் ஒரு 10 வில்லைகளோ அல்லது 12 வில்லைகளோ ஏதோ ஒரு கணக்கில் நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்போது நம்ம மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம் தான் குரு பகவானுக்கு உரியதே. அவருடைய பெயர் பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தை சேர்க்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதால அவருக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதே போலவே சந்தனமும் குரு பகவானுக்கு உரிய ஒரு பொருள் தான், குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எத்தனை வாரம் செய்யணும்லாம் கணக்கு கிடையாது. உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைகிற வரைக்கும், தங்க நகைகள் உங்களிடம் சேர்ற வரைக்கும், சேர்ந்தது பிறகும் இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப எளிய வழிபாடு. நான் அட்லீஸ்ட் ஒரு 4 சந்தன வில்லைகள் மட்டும் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு பாக்கெட் சந்தன பொடி வாங்கிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் நீங்கள் இதை வச்சு வழிபாடு செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு, ஜஸ்ட்டு தனியாக விளக்கேற்றணும் கூட அவசியம் இல்லை. காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ அதை ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன தட்டில் சந்தன பவுடர் 1 டேபிள் ஸ்பூனோ அல்லது நீங்கள் 50 கிராம் வாங்கினாலும் நல்லது. உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத. அதை வச்சுட்டு உங்களுடைய வலது கையை அதன் மேல் வைத்து நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம், ஸ்வர்ணவசியம் குரு குரு ஸ்வாஹா, ஸ்வர்ணவசியம் குரு குரு ஸ்வாஹா. இதை குறைஞ்சது 3 முறை நீங்கள் ஒரு வியாழக்கிழமை உச்சரித்தாலே போதுமானது. ஏதாவது ஒரு குரு ஹோரையில் சந்தனத்தின் மேலே கையை வைத்து ஸ்வர்ணவசியம் குரு குரு ஸ்வாஹா அப்படிங்கிறத நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க. அதன் பிறகு அந்த சந்தனத்தை ஒன்றாக சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு வியாழக்கிழமை எடுத்துகிட்டு போயிட்டு அதை அபிஷேகத்துக்கு, நவகிரக குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அந்த சந்தனத்தை நீங்கள் கொடுக்கலாம். அது எத்தனை மாதத்துக்கு ஒரு முறைனா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் அதை போய் தரலாம். ஏன்னா நிறைய சந்தனம் சேர்ந்தால் தான் நம்ம ரொம்ப நல்ல ஒரு அபிஷேகம், குளிர்ச்சியான ஒரு அபிஷேகம் செய்ய முடியும். ஸோ நீங்கள் ஒரு 3 மாதம் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் குரு பகவானுக்கு புது வஸ்திரம், அதை மாதிரி மலர்கள், அது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே போல் மஞ்சள் நிற இனிப்புகளை அன்றைய தினம் வாங்கிட்டு போயிட்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அங்கே வர பக்தர்களுக்கு நீங்கள் கொடுங்க. இது ஒரு 3 மாதம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் இதை நீங்கள் ஆரம்பித்து செய்யலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.